உழைக்கும் எண்ணம் கொண்ட திருநங்கைகள் பரதநாட்டியம், கரகாட்டம், ஆடல் பாடல் கொண்ட கலை நிகழ்ச்சிகளால் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். திருநங்கைகளுக்கான தாய் தோழி அமைப்பு சென்னையில் வித்தியாசமான நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியது. தங்கள் திறமைகளை வெளிக்காட்டிக் கொள்ளவும் அதன் மூலம் வரும் வருமானத்தை வைத்து திருநங்கைகள் கையேந்துவதை தடுக்க முடியும் என்றும் அவர்கள் நிரூபித்துள்ளனர். தங்களாலும் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்த முடியும் என்று அசத்தி காட்டினர். திறமையான திருநங்கைகளை ஊக்குவித்த இந்நிகழ்ச்சியில் தமிழக சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன், இயலிசை நாடக மன்ற தலைவர் தேவா, நடிகர் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு நான் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய ஐ ஓபனர். நானே ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். இத்தனை நாள் எப்படி முட்டாளா இருந்துட்டோமே அப்படின்னு. இந்த நிகழ்ச்சி மூலமா எனக்கு இப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுத்த இந்த அமைப்பினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல் முறையாக நடந்த இந்நிகழ்ச்சிக்கு பொதுமக்களின் வரவேற்பை பொறுத்து தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று திருநங்கைகள் தெரிவித்தனர். இந்த வரைக்கும் யாரும் நடத்தாத ஒரு இது. எப்பவுமே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இவங்களுக்கு தான் ஃபேஷன் ஷோ நடந்துன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சென்னையில பண்ணிட்டு அடுத்தது வந்து மிஸ் தமிழ்நாடு கொடுக்கலாம் சொல்லி மிஸ் சென்னை டைட்டில் நாங்க இங்க வச்சிருக்கோம். நிறைய கிரௌட் வந்திருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட நான் கம்யூனிட்டி தான் நிறைய இன்வால்வ்டு ஆயிருக்காங்க இந்த ப்ரோக்ராம்ல. திருநங்கைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். அதிபயங்கரமான கலைகள், நிறைய டேலண்ட்ஸ்கள் இருக்கு. அந்த டேலண்ட்ஸை இந்த ஆர்கனைசேஷன் மூலமா நாங்க வெளியே எடுத்துட்டு வந்து நடத்த இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நுழைவு கட்டணமாக 300 ரூபாய் வசூலிக்கப்பட்ட போதும் ஏராளமான பார்வையாளர்களின் வருகையால் அரங்கம் நிரம்பி வழிந்தது.